إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக அவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹதீபுல் அம்பியா என்று சிலர் வரலாற்றை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நபிமார்களில் ஹதீபாக அவர்கள் இருக்கிறார்கள். சிறந்த ஒரு உபதேசம் செய்யக்கூடியவராக, சொற்பொழிவாற்றக்கூடியவராக அவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரியவில்லை. சிலர் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை அடைந்து கொண்டார்கள், அவர்களோடு ஈமான் கொண்டார்கள், அவர்களோடு டமஸ்கஸிலே வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிக அறிந்தவன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்றால் மதியன் சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். மதியன் என்பது அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த கோத்திரத்துக்கு சொல்லப்படுகிற பெயராக இருப்பதாகவும், பிறகு அந்த பெயர் அந்த நகரத்துக்கே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மதியன் எங்கே இருக்கிறது? ஹிஜாஸுக்கும், அதாவது அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிஜாஸ் பகுதியை அண்டியுள்ள ஷாம் எல்லைகளிலே மதியன் நகரம் இருக்கிறது. இவர்களை அஸ்ஹாபுல் ஐக்கா என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழைத்திருக்கின்றான். ஐக்கா என்பது மரங்கள், மரங்களை உடையவர்கள், அதாவது அடர்ந்த மரங்களை கொண்ட பிரதேசமாக அந்த பிரதேசம் இருந்ததனால் இவர்களை மரங்களுக்குரியவர்கள், அடர்ந்த மரங்களை கொண்ட பிரதேசத்திலே வாழ்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அஸ்ஹாபுல் ஐக்கா. குர்ஆனிலே நீங்கள் இந்த சொல்லை பலவிடத்தும் பார்க்கலாம். இந்த மதியன் வாசிகளை பற்றி எவ்வாறெல்லாம் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இவர்கள் செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறார்கள் என்பதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை சொல்கிறது. இன்னி அராக்கும் பிஹைர், நான் உங்களை நலவில் பார்க்கிறேன், உங்களிடத்திலே நிறைய செல்வம், செழிப்பு, வாழ்வாதாரங்கள் இருக்கிறது என்று அர்த்தத்திலே உங்களை நீங்கள் நலவில் இருப்பதை பார்க்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்று இவர்களை பற்றி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஃபஅவ்ஃபுல் கைல வல் மீசான், நீங்கள் அளந்து கொடுப்பதிலும் நிறுத்து கொடுப்பதிலும் நீங்கள் முழுமையாக கொடுங்கள், அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள். வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஹும், மனிதர்களுக்கு அவர்களது உரிமைகளை, அவர்களது பொருட்களை நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள். எந்த வரையிலும் ஏமாற்றுதல் அல்லது எந்த வகையிலும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு செல்ல வேண்டிய உரிமைகளை நீங்கள் சரியாக கொடுத்து விடுங்கள், அதிலே குறைவு வைக்காதீர்கள். வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, பூமியிலே அது சீர் செய்யப்பட்டதற்கு பிறகு நீங்கள் அதனை மோசமாக்கி விடாதீர்கள், கெடுத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். பூமியிலே நீங்கள் கேடு விளைவிக்காதீர்கள். இவர்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்யக்கூடிய, மனிதர்களுடைய உரிமைகளை, பொருளாதார ரீதியாக உரிமைகளை கொடுக்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள், பூமியிலே ஃபசாது விளைவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களது இந்த உபதேசத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. இன்னொரு ஆயாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்களாம்? வதசுத்தூன அன் சபீலில்லாஹி மன் ஆமன பிஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் நீங்கள் தடுக்கின்றீர்கள். வதபூனஹா இவஜா, அல்லாஹ்வின் பாதை வளைந்ததாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், நேராக இருக்கக்கூடாது, அதிலே கோளாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொல்கிறான். எனவே இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக, சத்தியத்துக்கு எதிரானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறான். ஒன்று, அவர்கள் அமானிதம் உள்ளவர்கள், அமானா என்ற பண்பை கொண்டு அல்லாஹ் தஆலா வர்ணித்திருக்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்கிற பொழுது சூரத்து ஷுஆராவில் என்ன சொல்கிறார்கள்? இன்னி லக்கும் ரசூலுன் அபீன், நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அமானிதமுள்ள ஒரு இறை தூதராக இருக்கிறேன். அதே போன்று இஸ்லாஹ், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சூரத்துல் ஹூதுடைய 88வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக, இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் விரும்புவது சீர்திருத்தத்தை தான். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் சீர்திருத்தத்தை தவிர வேறு எதனையும் நான் விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மீளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இனாப என்ற பண்பை கொண்டு அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப், சூரத்துல் அன்ஆமுடைய 84வது ஆயா. அவன் மீதே நான் தவக்குல் வைத்திருக்கிறேன், என் பொறுப்புகளை எல்லாம் சாட்டி இருக்கிறேன், அவனிலே நான் தங்கி இருக்கிறேன், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன். வ இலைஹி உனீப், அவன் பக்கமே நான் மீளுகிறேன். அதே போன்று அவர்களிடமிருந்த இன்னொரு பண்பு தவக்குல். இந்த ஆயாவிலும் தான் சூரத்துல் ஆராஃபுடைய 89வது ஆயாவிலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹுவின் மீதே நாங்கள் தவக்குல் வைத்தோம், அல்லாஹுவின் மீதே நாம் பாரம் சாட்டினோம், அல்லாஹுவின் மீதே நாங்கள் முழுமையாக நம்பி தங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவர்களிடத்திலே உபதேசம் செய்கிற பண்பு, நலவு நாடுகிற பண்பு அவர்களிடத்திலே இருந்தது. அவர்கள் சூரத்துல் ஆராஃபுடைய 93வது ஆயாவில் என்ன சொன்னார்கள்? வனஸஹ்து லகும், உங்களுக்கு நான் நலவையே நாடி நின்றேன், உங்களுக்கு நான் நல்லதையே சொல்லியிருந்தேன். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பெயர் அல் குர்ஆனிலே 11 இடங்களில் இடம்பெற்றுள்ளன. 11 தடவை அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விசேஷம் தன்மைகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு அரேபிய நபியாக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றின் அடிப்படையிலே தெரிகிறது. 5 நபிமார்கள் அரேபியர்களாக இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நாங்கள் ஏற்கனவே பார்த்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று ஏற்கனவே பார்த்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2வது, 3வது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 4வது இப்ராஹிம் நபி அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 5வது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டம் நிராகரிப்பில் நீடித்ததால், வரம்பு மீறியதால் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை என்ன? பெரும் சப்தம், அதே போன்று நிலநடுக்கம், அதே போன்று மேகத்திலே இருந்து வந்த அந்த நெருப்பு மலை, இவ்வாறு அவர்கள் பல தண்டனைகளால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சைஹா, பெரும் சப்தம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூதிலே சொல்கிறான், வஅഖதத்தில் லதீன ظலமுஸ் ஸைஹத்து ஃபஅஸ்பஹூ ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், அதாவது சைஹா அவர்களை பிடித்து, சைஹா என்ற பெரும் சப்தம். இவர்களுடைய காலத்தை பற்றி நாங்கள் சொன்னோம், இப்ராஹிம் நபியுடைய காலத்துக்கு நெருக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே, பெரும்பாலான இடங்களிலே இவர்களை எப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்றால், லூத் நபியுடைய சமுதாயத்தை பற்றி சொன்னதற்கு பிறகு, லூத் நபியை பற்றி சொன்னதற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் பற்றி சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் நபி அவர்களுக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய காலத்துக்கு நெருக்கமாக இருக்கலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூற்றத்தை பற்றி இவர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் உங்களுக்கு தூரமானவர்கள் அல்ல, இடத்தினாலும் தூரமானவர்கள் அல்ல, அவர்கள் காலத்தினாலும் தூரமானவர்கள் அல்ல என்பது எங்களுக்கு தெரிகிறது. ஏனென்றால் இவர்களும் ஷாமிலே உள்ளவர்கள், அவர்களும் ஷாமிலே உள்ளவர்கள். அதேபோன்று காலத்தினாலும் அவர்கள் தூரமானவர்கள் அல்ல என்பது எப்படி தெரிகிறது என்றால், அல்லாஹு தஆலா பல இடங்களிலே அவர்களுக்கு பிறகு இவர்களை சொல்லி இருக்கிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே மதியன் நகரம் பற்றி சொல்லப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலிருந்து, மிஸ்ரிலிருந்து மதியனுக்கு போனார்கள். அங்கே 2 பெண்களுக்கு நீர் எடுத்து கொடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த சம்பவத்திலே அங்கே சொல்லப்படுவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்று சிலர் வரலாற்றிலே கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்து தூரமான கருத்து. அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும்
இல்லை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் அதற்கு முந்தியது என்பது தெரிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்பட்ட காலத்திலே தான் வந்திருக்கிறார்கள். இப்போது நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதியனுக்கு அனுப்பியதாக சொல்கிறான். நாம் சொன்னோம், மதியன் என்பது சாம் தேசத்திலே அதன் எல்லை பகுதிகளிலே லூத் நபியுடைய அந்த சமுதாயத்துக்கு நெருக்கமான ஒரு பகுதியிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் அரேபியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு சொல்கிறது. வ இலா மதியன அஹாஹும் ஷுஐபா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மதியனுக்கு அவர்களது சகோதரன் ஷுஐபை நாங்கள் அனுப்பினோம் என்று சொல்கிறான். அவர்களது சகோதரன் என்பது அவர்களுடைய அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருவராகவும் அவர் இருக்கலாம், அல்லது அவர்களோடு வாழ்ந்ததனால் வாழ்வின் அடிப்படையிலே வாழ்விடத்திலே அவர்களது சகோதரன் என்ற அடிப்படையில் கூட அவர்கள் இருக்கலாம். எனவே அவர்களை சேர்ந்த அவர்களுடைய சந்ததிகளிலே அவர்களுடைய குடும்ப அவர்களுக்கு மத்தியிலே உறவு ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பின்னால் நாங்கள் பார்ப்போம். இப்போது நாம் பார்ப்போம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சாரத்தை செய்தார்கள். எல்லா இறை தூதர்களும் முதலாக தம் சமுதாயத்தை ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைப்பார்கள். அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும், நம்மை படைத்த இறைவன் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், அவன் மாத்திரம்தான் இலாஹ் என்பதுதான் எல்லா நபிமார்களதும் பிரச்சாரமாக இருந்தது. அதனைத்தான் இவர்களும் செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், கால யா கௌமி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்துக்கு என்ன சொன்னார்கள் என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள். சூரத்துல் அராஃபிலே, கால யா கௌமி, என் கூட்டமே, இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு, அவனை அன்றி யார்தான் இலாஹ் இருக்கிறான், அவனை தவிர உங்களுக்கு வேறு இலாஹ் இல்லை, வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை, அவன்தான் இலாஹ். قد جاءتكم بينة من ربكم, உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் வந்துவிட்டது, அத்தாட்சி வந்துவிட்டது, நான் உண்மையிலே இறை தூதர் தான் என்பதற்கு உங்களுக்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது, நீங்கள் அதை தெரிந்து கொண்டு விட்டீர்கள். ஃபஅவ்ஃபுல் கைல வல் மீசான், இரண்டாவதாக என்ன சொல்கிறார்கள், ஃபஅவ்ஃபுல் கைல வல் மீசான், நீங்கள் அளந்து கொடுக்கின்ற பொழுதும் நிறுத்து கொடுக்கின்ற பொழுதும் அதை நீங்கள் பூரணமாக கொடுங்கள். ஏன்னா அந்த சமுதாயம் அளவு நிறுவையிலே மோசடி செய்து கொண்டிருந்தார்கள், அளவையிலே நிறுவையிலே மோசடி செய்தார்கள். அதனால் தான் அவர்கள் சொல்கிறார்கள், அளவையிலே நிறுவையிலே நீங்கள் பூரணமாக நடந்து கொள்ளுங்கள். வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய விடயங்களை நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள், மனிதர்களுக்குரிய உரிமைகளை நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள், அவருடைய சொத்துக்களை நீங்கள் அநியாயமாக சாப்பிடாதீர்கள். வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, பூமியிலே நீங்கள் ஃபசாது விளைவிக்காதீர்கள், குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள், மோசத்தை கெடுதியை ஏற்படுத்தாதீர்கள். பூமியிலே சிறுக்கு செய்வது, பாவம் செய்து நீங்கள் பூமியிலே ஃபசாத் ஏற்படுத்தாதீர்கள். பஅத இஸ்லாஹிஹா, அது சீர்திருத்தப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை சீர்திருத்தி வைத்திருக்கிறான். பூமியை அல்லாஹு தஆலா சீர்திருத்தி வைத்திருக்கிறான். அவனை வழிபடுபவர்களுக்காக அந்த பூமியை பல அருள்களை செய்து வைத்திருக்கிறான். அதுக்கு முன்னால் பல நபிமார்களை அனுப்பி அல்லாஹு தஆலா அந்த பூமியிலே வாழ்பவர்களுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த பூமியை நீங்கள் ஃபசாது செய்யாதீர்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமீன்களாக இருந்தால், நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது. வலா தக்உது பிகுல்லி சிராத்தின், நீங்கள் ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து, தூஇதூன் வதசுத்தூன், நீங்கள் மற்றவர்களை அந்த வழியினால் செல்பவர்களை என்ன செய்கிறீர்கள், அச்சுறுத்துகிறீர்கள். இவர்கள் அந்த வழியினால் தங்களுக்கு செல்பவர்கள் தங்களுக்குரிய கப்பம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களை கொலை செய்வதாக மிரட்டுவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அதனை தான் அல்லாஹு தஆலா இங்கே என்ன சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு பாதையிலும் இருந்து கொண்டு அச்சுறுத்துகின்றவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், வதசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையை விட்டும் நீங்கள் மன் ஆமன பிஹி, ஈமான் கொண்டவர்களை தடுத்து கொண்டிருக்கிறீர்கள்.
அவ்வாறு செய்யாதீர்கள். வதபூனஹா ஐவஜா, அல்லாஹுவின் பாதை சாய்ந்ததாக வளைந்ததாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து வேறு என்ன சொன்னார்கள்? வத்குரு இத் குந்தும் கலீலன், நீங்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள், அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபகஸ்ஸரகும், அல்லாஹ் இறைவன் உங்களை அதிகப்படுத்தினான், உங்களுக்கு பலத்தை கொடுத்தான். எனவே இவர்கள் குறைவான மக்களாக இருந்து இவர்களை அல்லாஹு தஆலா பெருகச் செய்து இவர்களை பலப்படுத்தி இருக்கிறான். பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா இவர்களுக்கு வசதியை கொடுத்திருக்கிறான். இதையெல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார்கள். வந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முஃப்ஸிதீன், பூமியிலே இஃப்சாத் செய்யக்கூடியவர்கள், ஃபசாது செய்யக்கூடியவர்கள், கேடு விளைவிக்கக்கூடியவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். சூரத்துல் அராஃபிலே அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். அதே போன்று வேறென்று சொன்னார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், وَإِنْ كَانَ طَائِفَةٌ مِّنْكُمْ آمَنُوا بِالَّذِي أُرْسِلْتُ بِهِ وَطَائِفَةٌ لَمْ يُؤْمِنُوا, உங்களிலே ஒரு கூட்டம் நான் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறேனோ அதை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், இன்னொரு கூட்டம் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறீர்கள், சத்தியத்தை ஏற்று நான் கொண்டு வந்திருக்கும் தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஃபஸ்பிரு ஹத்தா யஹ்கும் அல்லாஹு பைனனா, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்கிற வரையிலே பொறுமையாக இருங்கள். அதாவது யார் உண்மையில் இருக்கிறார், யார் அசத்தியத்தில் இருக்கிறார், ஈமான் கொண்டவர்கள் சரியான வழியில் இருக்கிறார்களா அல்லது ஈமான் கொள்ளாதவர்கள் சரியான வழியில் இருக்கிறார்களா என்பதை அல்லாஹு தஆலா தீர்ப்பு சொல்லுவான், அவனுடைய தண்டனையை அனுப்புவான், அதுவரையில் நீங்கள் பொறுத்திருங்கள் என்று அவர்களை பார்த்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். வஹுவ கைருல் ஹாக்கிமீன், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கைருல் ஹாக்கிமீன், தீர்ப்பு சொல்பவர்களிலெல்லாம் மிகச்சிறந்த தீர்ப்பு சொல்லக்கூடியவன். அதேபோன்று அவர்களை பார்த்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று குர்ஆன் சொல்கிற சூரத்துல் ஹூதிலே, இன்னி அராக்கும் பிகைர், நீங்கள் நலவுகளிலே இருக்கிறீர்கள், செழிப்பிலே இருக்கிறீர்கள், சிறந்த வாழ்வாதாரத்திலே இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை பார்க்கிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். வ இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் முஹீத், உங்களுக்கு அடைவளைத்து அதாவது சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளின் வேதனையை நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய வேதனை வருகிற பொழுது யாரும் தப்ப முடியாது, உங்கள் அனைவரையும் அது சூழ்ந்து கொள்ளும். எனவே அந்த நாள் வருவதற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு இறங்குவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு கொள்ளுங்கள், அப்படியான ஒரு நாள் உங்களுக்கு வரும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல விதத்திலே அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். நல்ல முறையிலே உங்களுக்கு சத்தியம் வந்திருக்கிறது என்று இவ்வாறு சொல்கிறார்கள். ஆர்வமூட்டி பார்க்கிறார்கள், ஆசையூட்டி பார்க்கிறார்கள், அச்சமூட்டி பார்க்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமாக அவர்களை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். யா கௌமி அரஐதும் இன் குன்து அலா பையினஹ் மிர் ரப்பி, என்னுடைய ரப்பிடமிருந்து நான் தெளிவான ஒரு வழியிலே, தெளிவான அத்தாட்சியிலே இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வரஸகனி மின்ஹு ரிஸ்கன் ஹஸனா, என்னுடைய இறைவன் எனக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறான், நபித்துவத்தையும் தந்திருக்கிறான், சிறந்த வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறான் என்பதிலே நபித்துவமும் அடங்கும். ரிஸ்க் என்பதில்லை, நபித்துவமும் அடங்கும். என இவ்வாறு அல்லாஹு தஆலா என்னை சிறப்பித்திருக்கிறான், அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி நான் இருக்கின்ற பொழுது நான் உங்களை இவ்வாறு அழைக்கின்றேனே, நீங்கள் இதை பற்றி சிந்திக்க கூடாதா? எனவே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் என்று என்ற அர்த்தத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், வமா உரீது அன் உகாலிஃபகும் இலா மா அன்ஹாகும் அன், நான் எதை விட்டும் உங்களை தடுக்கிறேனோ அந்த விடயத்திலே நான் உங்களுக்கு முரண்பட விரும்பவில்லை. அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் எதை தடுக்கிறார்களோ அந்த சமுதாயத்துக்கு அதை அவர்கள் செய்யவில்லை. இவ்வாறு தான் ஒவ்வொரு பிரச்சாரகரும் இருக்க வேண்டும். அவர்கள் எதை மக்களுக்கு தடுக்கின்றாரோ, எதை சொல்கிறாரோ அதை முதலிலே அவர் கடைபிடிப்பவராக அவர் இருக்க வேண்டும். அதனால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். நான் உங்களுக்கு முரண்படுபவனாக இல்லை. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ், நான் சீர்திருத்தத்தையே விரும்புகிறேன். மஸ்ததாத்து, முடியுமான அளவு, என்னால் முடியுமான அளவு நான் சீர்திருத்தத்தை தான் விரும்புகிறேன்.
வமா தௌஃபீகி இல்லா பில்லா, என்னுடைய தௌஃபீக் எனக்கு அனுகூலம் புரிவது அல்லாஹு தஆலா தான். அலைஹி தவக்கல்து, அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டிவிட்டேன், பரம் சாட்டிவிட்டேன், அவனையே நம்பி இருக்கிறேன், அவனிலே தங்கி இருக்கிறேன். ஒ இலைஹி உனீப், அவன் பக்கமே நான் மீளக்கூடியவனாக இருக்கிறேன். ஒரு முஸ்லிம், ஒரு தாயி இவ்வாறு தான் இருக்க வேண்டும். அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் என்பது அல்ல. மனிதன் என்ற வகையிலே அவர்களால் தவறு நடக்கின்ற பொழுதும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, அல்லாஹ்வே மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக, முடியுமான அளவு அவர்களை மீறிய அவர்கள் தவறு செய்தாலும் திரும்பவும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்க வேண்டும். என்றால் சிலர் பாவம் செய்கிற பொழுது தொடர்ந்து அந்த பாவத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறல்ல, ஒரு மூமின் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய பாவத்தை நினைத்து விரைவாக மீளக்கூடியவனாக இருக்க வேண்டும். மனிதன் என்ற வகையில் அவன் தவறுகள் செய்தாலும் அந்த தவறிலே அவன் தொடரக்கூடாது. இதை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய ஒரு நபியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மக்களுக்கு தான் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதையும் அந்த மக்களுக்கு உணர்த்துகிறார்கள். வேறென்ன அவர்கள் சொன்னார்கள்? வயா கௌமி, என் கூட்டமே, லா யஜ்ரிமன்னகும் ஷிகாகி أن يصيبكم مثل ما أصاب قوم نوح وقوم هود أو قوم صالح وما قوم لوط منكم ببعيد. என்ன சொன்னார்கள்? என் கூட்டத்தார்களே, என்னோடு இருக்கும் பகைமை, நீங்கள் என்னை பகைக்கிறீர்கள், வெறுக்கிறீர்கள், இதெல்லாம் என்னோடு எனக்கும் உங்களுக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது. இது உங்களை நூஹ் நபியுடைய கூட்டத்துக்கு, ஹூதுடைய கூட்டத்துக்கு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு, இந்த நபிமார்களுடைய கூட்டத்துக்கு ஏற்பட்டதை போன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வழிவகுக்க கூடாது என்று சொல்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு இறுதியிலே உங்களுக்கு தண்டனை, நூஹ் நபி அவர்களுடைய கூட்டம் எப்படி அளிக்கப்பட்டதோ, ஹூத் நபியுடைய கூட்டம் எப்படி அளிக்கப்பட்டது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் எப்படி அளிக்கப்பட்டது, இவ்வாறு நீங்கள் உங்களுக்கும் தண்டனை வருவதற்கு வழிவகுக்க கூடாது என்று அவர்கள் அந்த மக்களை பார்த்து உபதேசம் செய்கிறார்கள். வமா கௌமு லூத்தின் மின்கும் பிபஈத், லூத்துடைய கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் உங்களிலிருந்து தூரமானதல்ல. நாம் சொன்னோம், இடத்திலும் தூரமானதல்ல, அதுவும் சாமில், இதுவும் சாமிலே தான் இருக்கிறது. அதே போன்று காலத்தாலும் தூரமானதல்ல. அல்லாஹு தஆலா லூத் நபி அவர்களுடைய கூட்டத்தை பற்றி சொன்னதற்கு பிறகு ஹூத் நபி இந்த கூட்டத்தை பற்றி குர்ஆனிலே பெரும்பாலான இடங்களிலே சொல்லியிருக்கிறான். ஷுஐப் நபியுடைய கூட்டத்தை பற்றி, வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைஹ், பின்னரும் நீங்கள் அவன் பக்கமே நீங்கள் மீளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடி மீண்டும் இந்த இணை வைத்தலை விட்டுவிடுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய அளவு நிறுவை மோசடிகளை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், நிச்சயமாக என்னுடைய ரப் இரக்கமானவன், மிகவுமே அன்புள்ளவன். அவன் பக்கம், அதாவது அல்லாஹ்வின் பக்கம் மீறுகின்றவர்களை, தௌபா செய்கின்றவர்களை, அவன் பக்கம் திரும்புகின்றவர்களை, பாவம் செய்ததற்கு பிறகும் கூட அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். அதே போன்று அவர்கள் என்ன சொன்னார்கள் தன் சமுதாயத்தை பார்த்து? அலா தத்தகூன், நீங்கள் பயப்படக்கூடாதா? அல்லாஹுவை நீங்கள் பயப்படக்கூடாதா? அல்லாஹ் தான் உங்களை படைத்திருக்கிறான், ரிஸ்க் தந்திருக்கிறான். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நிச்சயமாக நான் நம்பிக்கைக்குரிய ஒரு இறை தூதராக இருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ வஅதிஊன், அல்லாஹுக்கு நீங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனக்கு நீங்கள் வழிபடுங்கள். நான் உங்களுக்கு எதன் பக்கம் அழைக்கிறோனோ அதிலே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு நடவுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், அதற்காக நான் எந்த கூலியும் உங்களிடத்திலே நான் கேட்கவில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹி, இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், என்னுடைய கூலி உலகத்தாரின் இரட்சகனான அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் கூலி தருவான், அவன் கூலி தருவான், உலகத்தாருக்கே இரட்சகன். அவனிடத்தில் நான் கூலியை எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்தில் நான் எந்த கூலியும், நான் பிரச்சாரம் செய்வதற்காக எனக்கு எந்த கூலியும் நீங்கள் தர வேண்டிய அவசியமில்லை, நான் கேட்கவும் இல்லை. அதே போன்று அவர்கள் வேறென்று சொன்னார்கள் சூரத்து ஷுஆராவிலே அல்லாஹ் சொல்வதை போல, வத்தகுல்லதி ஹலககும் வல் ஜிபில்லத்தல் அவ்வலின், உங்களையும் உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயத்தினரையும்
படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உங்களையும் உங்களுடைய மூதாதையர்களையும் படைத்தவனை சொல்லுங்கள். இதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்துக்கு சொன்ன வார்த்தைகள் என்று குர்ஆனிலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். அல்லாஹ் தஆலா படிப்பினைக்காக அதனை எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை பற்றி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? காலல் மலஉல் லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, அவர்களது கூட்டத்திலே பெருமை அடித்தவர்கள் என்ன சொன்னார்கள்? காலல் மலஉல் லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி, பெருமை அடித்தவர்கள், பெருமை அடித்த முக்கியமான பிரமுகர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது அவர்களது தலைவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களது பெருமை அடித்தவர் பெரும் கூட்டம் தலைவர்கள் முக்கியமானவர்கள் என்ன சொன்னார்கள்? லனுஹ்ரிஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனு மஅக மின் கரியத்தினா, ஷுஐபே, உங்களையும் உங்களோடு ஈமான் கொண்டிருப்பவர்களையும் எங்களுடைய கிராமத்திலிருந்து நாங்கள் வெளியேற்றி விடுவோம், அதாவது மதியன் நகரத்திலிருந்து வெளியேற்றி விடுவோம். அவுல தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்குள் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்திலே ஒருபோதும் இருந்ததில்லை. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய மார்க்கத்திலே அவர்களுடைய ஷிர்கிலே இருந்ததில்லை. அல்லாஹ் தஆலா நபிமார்களை ஆரம்பத்திலிருந்தே ஷிர்கிலிருந்து பெரும் பாவங்களிலிருந்து பொதுவாக பாதுகாப்பான். அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள். என்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்கள் அவர்களுடைய பழைய மார்க்கத்திலே ஷிர்கிலே இருந்திருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பிறகு சேர்ந்திருக்கிறார்கள். மக்களை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? லஇன் இத்தபஅதும் ஷுஐபன் இன்னக்கும் இதன் லகாசிரூன், நீங்கள் ஷுஐபை பின்பற்றினால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் என்றும் சொன்னார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள். ஏன்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் ஏகத்துவத்தின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைக்கிறார்கள், சிறுக்கை விடுமாறு சொல்கிறார்கள். இதனால் நீங்கள் நஷ்டமாகுவீர்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே யார் நஷ்டமானார்கள் என்பதை நாங்கள் இந்த வரலாற்றின் முடிவிலே பார்க்கலாம். அல்லது அவர்கள் ஹாசிரூன், நஷ்டமானவர்கள் என்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள், உங்கள் பொருளாதாரத்தை சுரண்டாதீர்கள் என்றெல்லாம் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களுடைய உபதேசத்தை கேட்டால் நீங்கள் பொருளாதார ரீதியாக நஷ்டம் அடைவீர்கள் என்றும் கூட சிலர் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பொதுவாக எல்லா வகையான நஷ்டமும் உங்களுக்கு வரும் என்று அவர்கள் ஈமான் கொண்ட மக்களை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லது ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்காக பொதுவாக மக்களை பார்த்து அந்த பிரமுகர்கள், தலைவர்கள், முக்கியமானவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். லஇன் இத்தபஅதும் ஷுஐபன் இன்னக்கும் இதன் லகாசிரூன். இவ்வாறு அவர்கள் அந்த சமுதாயத்தை பயங்காட்டுகிறார்கள், அச்சத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். கடைசியிலே நிலநடுக்கத்துக்கு உள்ளானவர்களாக இவர்கள் தான் மாறினார்கள் என்பதை நாம் பார்ப்போம். வேறென்ன சொன்னார்கள்? காலு யா ஷுஐபு அஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா, ஷுஐபே, நீங்கள் தொழக்கூடிய தொழுகை, உங்களுடைய வணக்கம் இதுவா எங்களுடைய மூதாதையர்கள் வழங்கி கொண்டிருந்ததை நாங்கள் விட வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறது? எங்களுடைய மூதாதையர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள், இவற்றை நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். இதற்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கமா, தொழுகையா என்று கேட்கிறார்கள். ஓ அன்னஃபஅல ஃபி அம்வாலினா மா நஷா, அல்லது எங்களுடைய பொருளாதாரங்களிலே, செல்வங்களிலே நாங்கள் விரும்பியதை செய்வதற்கு வேண்டாம் என்று அதை நாங்கள் விட வேண்டும் என்று தூண்டுவது உங்களுடைய வணக்கமா என்று கேட்கின்றார்கள். இன்னக லஅன்தல் ஹலீமுர் ரஷீத், நீங்களோ ஹலீமாக ரஷீதாக இருக்கிறீர்கள். அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நையாண்டி செய்கின்றார்கள், பரிகாசிக்கின்றார்கள், கேலி செய்கிறார்கள். எப்படி? நீங்கள் தான் பெரும் ஞானியாக இருக்கிறீர்களே, அறிவுள்ளவராக, பெரும் திறமையானவராக, சரியான விடயங்களை கடைபிடிப்பவராக இருக்கிறீர்களே என்று, அதாவது அதுக்கு நேர்மாற்றமான அர்த்தத்தை நாடுகிறார்கள். நீங்கள்
ஹலீம் என்பது ஒரு ஹில்ம் உள்ள ஒருவராக அதில் அறிவு ஞானமும் அடங்கும், சகிப்புத்தன்மையும் அடங்கும். அப்படியான ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஒரு பரிகாசிக்கின்ற தோரணையிலே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் பரிகாசிக்கிறார்கள். இவ்வாறு தான் அவர்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து கொண்டார்கள். வேறு என்ன சொன்னார்கள்? யா ஷுஐபு, ஷுஐபே, மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூல், நீங்கள் சொல்வதிலே அதிகமான விடயங்களை நாங்கள் புரியாமல் இருக்கிறோம், எங்களுக்கு விளங்குவதில்லையே. நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் அதிகமான விடயங்கள் எங்களுக்கு விளங்காமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக அந்த மக்களுக்கு சொல்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்த பல அறிஞர்கள் அவர்கள் ஹதீபுல் அம்பியா, நபிமார்களிலே அவர்கள் ஹதீபாக இருக்கிறார்கள், சிறந்த ஒரு பேச்சாளராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட ஒருவரை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் சொல்வது நமக்கு புரியவில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் சொல்வதிலே அதிகமான விஷயங்களை நாங்கள் விலங்கெடுக்காமல் இருக்கிறோம், புரியாமல் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்கா காஃபிர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எங்களுடைய உள்ளங்கள் அப்படியே ஒரு திரைக்குள் இருக்கிறது, நீங்கள் சொல்வதை நாங்கள் உள்வாங்க விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அதே போன்று கூட இவர்கள் அந்த அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம், நாங்கள் விளங்குவதற்கு நீங்கள் சொல்வதை விளங்க விரும்பவில்லை, நீங்கள் சொல்லுகின்ற அதிகமான விஷயங்களை நாங்கள் உள்வாங்கவில்லை. தொடர்ந்து சொல்கிறார், வ இன்னா லனராக ஃபீனா ضعீஃபா, நாங்கள் உங்களை எங்களிலே பலவீனமான ஒருவராக காண்கிறோம். அது நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆள் கிடையாது, பெரிய ஒரு தலைவர் கிடையாது, நீங்கள் எங்களிலே ஒரு பலவீனமான ஒருவர். வலவ் ராரஹ்துக, உங்களுடைய நெருங்கியவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் இல்லாமல் இருந்தால் லரஜம்னாக, உங்களை நாங்கள் துரத்தியிருப்போம், கல்லால் அடித்து விரட்டியிருப்போம் என்று சொல்கிறார்கள். இங்கே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய மரியாதைக்குத்தான் உங்களை நாங்கள் தாக்காமல் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அபூ தாலிப், அதே போன்று பனு ஹாஷிம் உள்ள பனு முத்தலிப், இவர்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள். மூமீன்களும் தான், மூமீன் அல்லாத காபிர்களும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள், அபூ லஹபை தவிர உள்ளவர்கள். அதே போன்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவர்கள் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? அவருடைய கூட்டத்தார்கள், உங்களுடைய நெருங்கியவர்கள் உங்களுக்கு நெருங்கியவர்கள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் உங்களை என்ன செய்வோம்? அடித்து துரத்தி இருப்போம். ஒம அன்த அலைனா பி அசீஸ், நீங்கள் எங்களிடத்திலே ஒரு பெரிய ஒரு கண்ணியமுள்ள ஒரு பாதுகாப்புள்ள ஒருவராக இல்லை, நாங்கள் நினைத்தால் உங்களை அடித்து துரத்துவோம். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், கால யா கௌமி அரஹ்தி அஅஸ்ஸு அலைக்கும் மின் அல்லாஹ், அரஹ்தி அஅஸ்ஸு அலைக்கும் மின் அல்லாஹ், அல்லாஹுவை விட என்னுடைய கூட்டமா உங்களுக்கு கண்ணியமானதாக இருக்கிறது, நீங்கள் அச்சப்படக்கூடிய ஒன்றாக, மரியாதை கொடுக்கக்கூடிய ஒன்றாக, கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார்கள் என்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தை, வத்தஹத்துமூஹு வராஅக்கும் துஹ்ரியா, அல்லாஹுவை இறைவனை நீங்கள் உங்களுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டீர்களா? இறைவனை உங்களுக்கு பின்னால் நீங்கள் அவனை கண்ணியப்படுத்தாமல், அவனுக்கு வழிபடாமல், அவனை பொருட்படுத்தாமல் இருக்கிறீர்களா? என்னுடைய கூட்டம் உங்களுக்கு மேலாகி விட்டானா அல்லாஹுவை விட, இறைவனை விட? இன்ன ரப்பி பிமா தஅமலூன முஹீத், நிச்சயமாக என்னுடைய ரப்பு நீங்கள் செய்வதை சூழ்ந்தறிந்து கொண்டிருக்கிறான், எனவே அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும், அதற்குரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பதில்களிலே ஒன்றுதான், நீங்கள் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அநியாயக்காரர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இவ்வாறு தான் ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை உண்மை சொல்லக்கூடியவர்களுக்கு, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு முன்வைப்பார்கள். இங்கேயும் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? இன்னம அன்த மினல் முஸஹ்ஹரீன், நீங்கள் சூனியம் செய்யப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள். வமா அன்த இல்லா பஷரும் மித்லுனா, வேறென்ன வாதத்தை வைக்கிறார்கள்? நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான், அதாவது உங்களுக்கு எப்படி நாங்கள் கட்டுப்படுவது, நீங்கள் எப்படி உங்களை இறை தூதர் என்று சொல்வது, நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர் தான். அதாவது இறை தூதராக யார் வர வேண்டும் அப்படி என்றால், மனிதர் அல்லாமல் வேறு வழக்கை அனுப்ப முடியுமா?
மலக்கை அனுப்பின பூமியிலே மலக்குமார்கள் இருந்தால் தான் அல்லாஹு தாலா மலக்கை என்ன செய்ய முடியும்? இறை தூதராக அனுப்ப முடியும். அல்லாஹு தாலா ஏற்கனவே இது போன்ற நிகழ்வுகளில் பதில் சொல்லி இருக்கிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தும் இவர்கள் இதை கேட்கிறார்கள். வமா அன்த இல்லா பஷரும் மித்லுனா, எங்களை போன்ற ஒரு மனிதரை அன்றி இல்லை நீங்கள். அதாவது நாங்கள் எப்படி உங்களுக்கு கட்டுப்பட முடியும்? நீங்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர். ஒயின் அதுன்னுக மினல் காதிபீன், நீங்கள் பொய்யர்களில் ஒருவராக இருப்பதாகவே நிச்சயமாக நாங்கள் கருதுகிறோம் சொல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள், சாதாரணமான ஒரு மனிதர் என்று சொல்கிறார்கள். எனவே உங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட தேவையில்லை, அதே போன்று நீங்கள் ஒரு பொய்யராக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். போதாத குறைக்கு இன்னும் வேறு என்ன சொல்கிறார்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனை எல்லாம் எச்சரிக்கை செய்தார்கள் அல்லவா? சரி, எங்களுக்கு வானத்திலிருந்து நீங்கள் சொல்வதை போன்று தண்டனை இறக்குங்கள் என்று கூட இந்த பாவிகள் சொல்கிறார்கள். அவர்களுடைய அறியாமையை, மடமையை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன சொல்கிறார்? ஃபஅஸ்கித் அலைனா கிஸஃபம் மினஸ் ஸமாஇ இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களில் ஒருவராக இருந்தால் வானத்திலிருந்து எங்களுக்கு தண்டனையை இறக்குங்கள். கால ரப்பி அலமு பிமா தஅமலூன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னுடைய ரப்பு நன்கறிவான். உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா? எந்த அளவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை என்னுடைய ரப்பு நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். எனவே அவன் தண்டனை இறக்குகின்ற நேரத்தில் தண்டனையை இறக்குவான். அவ்வாறு இறக்கின்ற பொழுது உங்களுக்கு அவன் அநீதி இழைக்க மாட்டான். நீங்கள் தண்டனைக்கு தகுதியானவர்களாக இருக்கிறீர்களா என்ன என்பதை அவன் அறிந்தவன் என்பது அர்த்தத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய பிரச்சாரம் செய்ததற்கு பிறகு என்ன அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், அச்சுறுத்துகிறார்கள், பயமூட்டுகிறார்கள். வயா கௌமி அமலு அலா மகானதிக்கும், என் கூட்டமே நீங்கள் உங்களுடைய வழியிலேயே நீங்கள் செயல்படுங்கள், நீங்கள் செய்யக்கூடியதை செய்து கொண்டிருங்கள். இன்னி ஆமில், நானும் நான் செய்யக்கூடியதை என்னுடைய வழியிலே நான் செய்து கொண்டிருப்பேன், நான் செய்வதை நானும் செய்து கொண்டிருக்கிறேன். சௌஃப தஅலமூன மன் யஅதீஹி அஸாபுன் யுஹ்ஸீஹ், பிறகு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் யாருக்கு அவரை இழிவுபடுத்தும் வேதனை வரும் என்பதும், வமன் ஹுவ காதிப், யார் பொய்யன் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் பொய்யனா, நீங்கள் பொய்யர்களா, எனக்கு தண்டனை வருமா, உங்களுக்கு தண்டனை வருமா என்பதை நீங்கள் பிறகு அறிந்து கொள்வீர்கள். வர்தகிபு, எதிர்பார்த்திருங்கள், இன்னி மஅக்கும் ரகீப், நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அச்சுறுத்துகிறார்கள். இதே வழியிலே நீங்கள் இருந்தால் தண்டனை யாருக்கு வரப்போகிறது, யார் பொய்யனாக போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு இருப்பவர்களும் என்ன சொன்னார்கள்? அலல்லாஹி தவக்கல்னா, நாங்கள் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்திருக்கிறோம், அல்லாஹுவின் மீது நாங்கள் பாரம் சாட்டியிருக்கிறோம், அவனிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். தொடர்ந்து துஆ கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே. ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக், எங்களுடைய ரப்பே, எங்களுக்கும், சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் தஆலா சொல்வதை போல, எங்களுக்கும் எங்களுடைய கூட்டத்துக்கும் இடையிலே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளித்து விடுவாயாக. வ அன்த கைருல் ஃபாத்திஹீன், நீ தீர்ப்பளிப்பவர்களில் மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவனாக இருக்கிறாய் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். பிறகு என்ன நடக்கிறது? அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை இந்த கூட்டத்துக்கு வருகிறது. அல்லாஹுவின் தண்டனையை அவர்களாகவே கேட்டு வாங்கி கொண்டார்கள். எங்களுக்கு வானத்திலிருந்து தண்டனை இறக்குங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இவர்கள் குஃபுர்லேயே தொடர்ந்து இருந்ததனால் மதியம் நகர மக்களுக்கு தண்டனை இறக்குகிறான், கடுமையான தண்டனை. அல்லாஹு தஆலா இந்த தண்டனையை சைஹா என்று வர்ணித்திருக்கிறான். பெரும் சப்தம், ரஜ்ஃபா, கடுமையான நிலநடுக்கம், அதாபு யௌமி துல்லா, ஒரு நிழல் கொடுக்கும் மேகத்தின் நாளின் வேதனை என்று சொல்லியிருக்கிறான். இந்த 3 வகையாக இந்த தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَلَمَّا جَاءَ أَمْرُنَا نَجَّيْنَا شُعَيْبًا وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ بِرَحْمَةٍ مِنَّا,
எங்களுடைய கட்டளை வந்த பொழுது ஷுஐபையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்தவர்களையும் எங்களுடைய ஒரு அருளை கொண்டு அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். அநீதி இழைத்தவர்களுக்கு, அநியாயம் செய்தவர்களை சைஹா பிடித்து கொண்டது, பெரும் சப்தம், அழிவு பிடித்து கொண்டது, அதாவது அழிக்கப்பட்டார்கள். ஃபாஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாசிமீன், அவர்களது வாழ்விடங்களிலேயே அவர்கள் இறந்தவர்களாக, ஜடங்களாக, உயிரற்றவர்களாக மாறிவிட்டார்கள். கஅல்லம் யக்னௌ ஃபீஹா, அந்த இடங்களிலே அவர்கள் வாழாததை போன்று ஆகிவிட்டார்கள். அந்த இடங்களிலே அவர்கள் வாழாததை போன்று ஆகிவிட்டார். யாருமே இல்லாமல் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அலா புஅதன் லிமதியன கமா பஇத ஸமூத், ஸமூத் சமுதாயம் எவ்வாறு தூரமானதோ அவ்வாறே மதியன் சமுதாயமும் தூரமாகட்டும், அழிந்து போகட்டும், அல்லது அழிந்து போய்விட்டது, தூரமாக்கப்பட்டு விட்டார்கள் அல்லாஹுடைய அருளில் இருந்து என்று சூரத்து ஹூதுடைய 95வது ஆயா வரையிலே நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கலாம். ஏனால் ஏன் சமூது கூட்டம் இங்கே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? சமூது கூட்டம் அரேபியர்கள், இவர்களும் அரேபியர்கள், இவர்களுக்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரமும் கிடையாது. சமூத் சமுதாயம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் ஹிஜாஸுக்கும் ஷாமுக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து வாழ்ந்தார்கள். இவர்களும் ஷாமுடைய ஹிஜாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாமுடைய எல்லைப்புறங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே அரேபியர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கிறார், அஹதத்ஹும் ரஜ்ஃபா, சூரத்துல் ஆராஃபுடைய 91வது ஆயாவிலே அவர்களை ரஜ்ஃபா பிடித்து கொண்டது, அதாவது நிலநடுக்கம் அவர்களை பிடித்து கொண்டது. இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஅஹதஹும் அஸாபு யௌமில் துல்ல இன்னஹு கான அஸாப யௌமின் அதீம். துல்லா என்பது மேகம், மேகத்துடைய நாளின் வேதனை அவர்களை பிடித்து கொண்டது. சூரத்து ஷாராவுடைய 189வது ஆயாவிலே சொல்கிறான். நிச்சயமாக அது மிக பெரும் ஒரு நாளின் வேதனையாக இருந்தது, கடுமையான ஒரு வேதனை. இங்கே துல்லா என்பது ஒரு மேகம், அதாவது இவர்களுக்கு வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் கடுமையான சூடு, வெப்பம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வெப்பம் தாங்க முடியாமல் இவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் இவர்களிடத்திலே ஒரு பெரும் மேகம் ஏற்படுகிறது. மேகம் வந்தவுடனே அந்த மேகத்திலே சென்று நிழல் பெற்றுக்கொள்ளலாம், குளிரடையலாம் என்பதற்காக அந்த மேகத்துக்கு கீழால் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்களாம். ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், அந்த மேகத்திலிருந்து இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, நெருப்பும் அனலும் சூடும் தான் இவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இவர்கள் அந்த மேகத்திலிருந்து இவர்களுக்கு கொட்டியது நெருப்பு. இதனால் இவர்கள் உயிர் நீத்து போனார்கள். இவர்கள் வெறும் சடலங்களாக அந்த இடத்திலே மாற்றப்படுகிறார்கள், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் போகிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டனையை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு இவர்களை குறை சொல்கிற விதத்தில் என்ன சொல்கிறார்கள்? யா கௌமி, என் கூட்டத்தார்களே, லகத் அப்லக்துக்கும் ரிசாலாத்தி ரப்பி, தண்டனைக்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய இறைவனின் தூது செய்திகளை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். வனஸஹ்து லக்கும், உங்களுக்கு நான் நலவு நாடினேன். நான் உங்களுக்கு நசிஹா செய்வதிலே, உபதேசம் செய்வதிலே உங்களுக்கு நான் நலவைத்தான் நாடி இருந்தேன். ஃபகைஃப ஆஸா அலா கௌமின் காஃபிரீன், இப்படியெல்லாம் நான் செய்ததற்கு பிறகும் நிராகரித்தவர்களுக்கு, அல்லாஹுக்கு மாறு செய்தவர்கள், காபிரான கூட்டத்தை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் ஏன் எப்படி கவலைப்படுவேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலே எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றில் இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினைகள் ஒன்றுதான். மார்க்க பிரச்சாரம் செய்கின்ற பொழுது பல்வேறு வழிமுறைகளையும் நாம் கையாள வேண்டியிருக்கும். அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மென்மையாக ஆரம்பத்தில் சொல்கிறார்கள். அவர்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள், ஆர்வமூட்டுகிறார்கள், அச்சமூட்டுகிறார்கள். இவ்வாறு பல்வேறு வழிமுறைகளை கையாளுகிறார். எவ்வளவுதான் நாம் நல்ல முறையில் நடந்தாலும் எதிர்ப்பவர்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். அந்த அடிப்படையிலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் பல்வேறு விதத்திலே தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். நீங்கள் சொல்வது எதுவுமே நமக்கு புரிவதில்லை என்று சொன்னார்கள், பரிகாசித்தார்கள். உங்களை நாங்கள் துரத்தி விடுவோம்
என்று சொன்னார்கள். நீங்கள் வெளியே போக வேண்டும் அல்லது உங்கள் பிரச்சாரத்தை விட வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் சூனியம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் பொய்யராக இருக்கிறீர்கள் என்று சந்தேகித்தார்கள். சரி, நீங்கள் சொல்லும் வேதனை எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு அவர்களுடைய பதில் பல்வேறு விதத்திலே அமைந்திருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலேயே மிகவும் திறமையுள்ள பேச்சாளர் என்று அழைக்கப்படுபவராக இருந்தாலும், பிரபலியமாக இருந்தாலும், என்றால் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய வாதங்களை பார்க்கின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளலாம். என்றாலும் அந்த மக்கள் நீங்கள் சொல்வது புரியவில்லை என்று சொல்கிறார்கள். இது அவர்கள் வேண்டுமென்றே சொல்லக்கூடிய விடயம். எவ்வளவுதான் தெளிவாக சொன்னாலும் சிலர் வம்புக்காக இவ்வாறு சொல்வதை காலாகாலமாக நாம் பார்க்க முடியும். அதேபோன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது குர்ஆனிலே அவர்களுடைய நகரத்தோடு சேர்த்து சொல்கிற பொழுது இலா மதியன அஹாஹும் ஷுஐபா என்று சொல்கின்றான். அவர்களுடைய சகோதரன் ஷுஐப் என்று சொல்கின்றான். ஏனென்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரத்திலே வாழ்ந்ததினால் அல்லது அந்த கோத்திரத்தை அவர்கள் சேர்ந்ததனால் அவர்கள் சகோதரர்கள் அந்த அடிப்படையிலே. ஆனால் மார்க்க அடிப்படையிலே அவர் சகோதரர் அல்ல. இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் தான் சகோதரர். எனவே ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு மார்க்க ரீதியான சகோதரத்துவம் கிடையாது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற வேறொரு இடத்திலே சூரத்து ஷுஆராவிலே குறிப்பிடுகிற பொழுது அஹாஹும் என்று சொல்லவில்லை, அவர்களுடைய சகோதரர் என்று சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? கذب أصحاب الأيكة المرسلين. அஸ்ஹாபுல் ஐக்கா, அதாவது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டம், அந்த ஐக்காவாசிகள். ஐக்கான்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது மரங்களை குறிக்கும். அவர்கள் அந்த மரங்களை வணங்கினார்களா இல்லையா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அந்த மரங்களை கூட அவர்கள் மரங்களை வணங்கினார்கள் என்று கருதுகிறார்கள். சிலர் சிலையை வணங்கினார்கள் என்று கருதுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இங்கே அல்லாஹு தஆலா அவர்களுடைய வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது அவர்களுடைய குஃப்ரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான். கذب أصحاب الأيكة المرسلين. முர்சலீன்களை, ரசூல்மார்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்களுக்கு வந்தது ஒரு ரசூல் தான். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பல இடங்களிலே அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை சொல்கிற பொழுது அவர் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். ஆனால் வந்திருப்பவர் ஒரு ரசூலாக இருக்கும். ஒரு ரசூலை பொய்ப்பித்தால் எல்லா ரசூலையும் பொய்ப்பித்ததாக அமையும். இப்போது நாம் சொல்ல வருவது விடயம் என்னவென்றால், இங்கே அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? அஸ்ஹாபுல் ஐக்கா, ஐக்காவுக்குரியவர்கள், ஐக்காவாசிகள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். இத் கால லஹும் ஷுஐபுன் அலா தத்தகூன். ஷுஐப் அவர்களுக்கு நீங்கள் பயப்படக்கூடாதா என்று சொன்னதை ஞாபகப்படுத்துகிறார் என்று சொல்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறது. இத் கால லஹும் ஷுஐபுன், ஷுஐப் அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்கின்றான். இது கால லஹும் அஹூஹும் ஷுஐபுன் என்று சொல்லவில்லை, அவர்களுடைய சகோதரன் ஷுஐப் என்று சொல்லவில்லை. இங்கே சகோதரத்துவம் என்றால் இங்கே பேசப்படுவது அகீதா, ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். அவர்களுக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதிலே சம்பந்தம் இல்லை. அவர்கள் அஸ்ஹாபுல் ஐக்கா, ஐக்காவை வழங்கக்கூடியவர்கள் அல்லது இந்த ஐக்காவாசிகள், நபிமார்களை பொய்ப்பித்தவர்கள், ரசூல்மார்களை பொய்ப்பித்தவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்க ரீதியான சகோதரத்துவம் அங்கே இல்லை. அதனால் இங்கே அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை நுணுக்கமாக பயன்படுத்தியிருக்கிறான் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய ஊரை சொல்கிற பொழுது அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அஹாகும், அந்த ஊர் அடிப்படை அவர்களோடு வாழ்ந்தவர் என்ற அடிப்படையில் அந்த சகோதரத்துவத்தை தான் அங்கே சொல்கிறான். மார்க்கம் என்று வருகிற பொழுது அவர்களுக்கு சகோதரர் இல்லை என்பதை இது எடுத்து சொல்கிறது. அல்லாஹு தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிற நேரங்களெல்லாம் அவர்கள் செய்த மிக பிரதானமான ஒரு குற்றத்தை சொல்கிறான். ஷிர்க்குக்கு பிறகு அவர்கள் செய்த மிக பிரதானமான குற்றம், அவர்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்தார்கள். அது அவர்களுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. இங்கே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஷிர்க் செய்வது, இணை வைப்பது எங்களுடைய செயல்பாடுகளிலும் அதே போன்று பண்பாட்டிலும் அது பிழையாக எங்களை வழிநடத்தும், பிழையான ஒன்றுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கும். எனவே அவர்களுடைய ஈமான் பிழையானதாக இருந்ததனால் அவர்களுடைய பண்பாடுகளும் மோசமாக இருந்தது. அதனால் அவர்கள் கொடுக்கல் வாங்கலிலே மோசமாக நடந்து கொண்டார்கள். யாருடைய ஈமான் சரியாக இருக்கிறதோ, அகீதா சரியாக இருக்கிறதோ, அது அவர்களை நட்பண்புகளுக்கும் நல்ல செயல்பாடுகளுக்கும் தூண்டும் என்றால் அல்லாஹு தஆலா எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற உணர்வை சரியான ஈமான் ஏற்படுத்தும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அவர்கள் செய்த மோசமான வேலையான இந்த அளவு நிர்வகிகளை மோசடி செய்வதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். இது எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், அளவு நிர்வகிலே மோசடி செய்வது பொருளாதார ரீதியாக பிழையான முறையிலே பொருளீட்டுவது, சம்பாதிப்பது மிகப்பெரிய பாவம் என்பதை எடுத்து சொல்கிறது. பெரும் பாவம் என்பதை காட்டுகிறது. அல்லாஹு தாலாம் எங்களுடைய மார்க்கத்திலும் எங்களுக்கு அதை வலியுறுத்தி இருக்கிறான். அதனுடைய பாரதூரத்தை சொல்லி இருக்கிறான். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிர்வகிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான். இது பெரும் பாவத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. வயல், கேடு, சாபம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அளவு நிர்வகிலே மோசடி செய்பவர்கள், வியாபாரத்திலே சுரண்டக்கூடியவர்கள், மற்றவர்கள் அநியாயமாக சம்பாதிப்பவர்கள், ஹராமான முறையிலே சம்பாதிப்பவர்கள் அல்லாஹு தாலாவுடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளாகின்றார்கள். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தஃபூன், எப்படியானவர்கள் மனிதர்களிடம் இருந்து அவர்கள் அளந்து எடுத்துக்கொள்கிற பொழுது கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார்கள். வஇதா காலூஹும், அவர்கள் அளந்து கொடுக்கின்ற பொழுது, அவ் வஸனூஹும், அல்லது அவர்கள் நிறுத்து கொடுக்கின்ற பொழுது, யுக்ஸிரூன், அதிலே குறைவு செய்கிறார்கள். மற்றவர்களிடம் எடுக்கும் பொழுது கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார்கள். பிறருக்கு அவர்கள் விற்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது குறைவாக கொடுக்கின்றார்கள். இப்படியானவர்களுக்கு கேடு என்று அல்லாஹு தாலா சூரத்துல் முத்தஃபிஃபீன்லே சொல்கின்றார். முத்தஃபிஃபீன் என்றாலே அளவு நிர்வகிலே மோசடி செய்யக்கூடியவர்கள். இங்கே இதில் எல்லா வகையான பொருளாதார ரீதியான மோசடிகளும் அடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஜார் ஃபுஜார், வியாபாரிகள் மோசமானவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையாக யார் ஈமானோடு நடந்து நல்ல முறையில் வியாபாரத்தை செய்கின்றார்களோ அதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி எடுத்திருக்கிறான். ஆனால் பொதுவாக அதிகமான வியாபாரிகள் மோசமாகத்தான் என்ன செய்வார்கள், நடப்பார்கள். எப்படி செல்வ செழிப்பு ஒரு மனிதனை வழிகேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, பெருமை அடிப்பதற்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ, வீண் விரயம் செய்வதற்கு கொண்டு போய் சேர்க்கிறதோ, அதே போன்று வியாபாரிகளை அவர்களுடைய அந்த வியாபாரம் என்ன செய்கிறது என்றால் மோசடி செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது. எனவே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது அதிலிருந்து நாம் புரிய வேண்டும். அதனால் வியாபாரம் செய்யக்கூடாது என்பது அர்த்தமல்ல. அதே போன்று செல்வந்தர்கள் கவனமாக இருக்க, அவர்களுடைய செல்வம் அவர்கள் அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதை இன்று நாங்கள் எல்லா நபிமார்களுடைய சம்பவங்களிலும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா அவர்களுக்கு நிறைய நியமாக்களை கொடுத்ததை ஞாபகப்படுத்துகிறான். அவர்களுக்கு நிறைய, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இங்கே என்ன சொல்கிறார்கள், நீங்கள் நலவுல இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய வாழ்வாதாரங்களை, ரிஸ்கை தந்திருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் தந்தது அவர்களுக்கு, அதை அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீள வேண்டியவர்கள் அதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்றால் பாவத்தின் பக்கம் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். எனவே செல்வம், நிறைய பேர் சொல்வார்கள், ஏழ்மை, வறுமை குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதைவிட உண்மையாகவே நபி அவர்கள் பயந்தது என்னவென்றால் செல்வ செழிப்பு தான். அது குஃப்ரின் பக்கம் மனிதனை கொண்டு போகும், போட்டி போட வைக்கும், பொறாமை கொள்ள வைக்கும். அதற்கு பிறகு அதற்கு மோசமான செயல்பாடுகளுக்கு அது கொண்டு போய் சேர்க்கும். சஹாபாக்கள் வறுமையில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் செல்வ செழிப்பு தான். அது உங்களை போட்டி போட வைக்கும், பொறாமை கொள்ள வைக்கும், புறமுதுகு காட்ட வைக்கும். இவ்வாறு அது மனிதனை வழிகாட்டின் பக்கம், தவறின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதிலே கவனமாக நாம் இருக்க வேண்டி இருக்கிறோம். அடுத்ததாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த உபதேசத்திலே ஒன்றுதான், வலா தப்ஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மனிதர்களுக்கு அவர்களுக்குரியவைகளை நீங்கள் குறைக்காதீர்கள். மனிதர்களுக்குரிய ஒரு ஹக்கை நீங்கள் குறைத்து அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். இதிலே அவர்களை ஏமாற்றுவது, அவர்களுடைய பொருளாதாரத்தை மோசமான முறையில் எடுப்பதெல்லாம் அடங்கும். பிழையான முறையில் எந்த முறையில் நடந்து கொண்டாலும் நடக்கும். ஒருவரோடு எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அதில் கூட நாம் குறை வைத்தாலும் இந்த வார்த்தைக்குள் அது அடங்கும். மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய உரிமையை கொடுக்காமல் இருப்பதிலே அது உள்ளடங்கும். அதே மாதிரி ஒரு மனிதனை பற்றி நாம் கேட்கப்படுகிற பொழுது வினவப்படுகின்றோம், அவருடைய சிறப்பு நமக்கு தெரியும், ஆனால் நாம் அவருடைய சிறப்பை மறைத்து குறைத்து என்ன செய்கிறோம், சொல்கிறோம் என்றால் இது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நாம் கொடுக்கவில்லை. நாம் அவருடைய சிறப்பை சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் சொல்லாமல் என்ன செய்கிறோம், அதை குறைத்து சொல்கிறோம், தாழ்வாக மதிக்கிறோம் என்றிருந்தால் அதுவும் கூடாது.
ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஹக்கை நாம் குறைக்கக்கூடாது, அது இருப்பதை நாம் அப்படியே ஒப்புவிக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு உபதேசம் தான் பகியத்துல்லாஹி ஹைருல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் ஈமான் கொள்பவர்களாக இருந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு மிச்சம் வைத்து தருவது உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள். சரியாக நீங்கள் அளவு நிறுவையை அளந்து கொடுத்ததற்கு பிறகு, நிறுத்து கொடுத்ததற்கு பிறகு உங்களுக்கு எஞ்சி இருக்கிறது இல்லையா ஹலாலான முறையிலே, இது உங்களுக்கு சிறந்தது. நீங்கள் ஹராமான முறையிலே சம்பாதிக்கின்ற நிறைய பணத்தை விட உங்களுக்கு எது சிறந்தது என்றால், நீங்கள் கொஞ்சம் சம்பாதித்தாலும் அதிலே உள்ள அந்த ஹலாலான முறையில் அதை சம்பாதித்திருந்தால் அல்லாஹ் அதைத்தான் உங்களுக்கு மிச்சமாக தந்திருக்கிறான் என்றால் பகியத்துல்லாஹி ஹைருல் லக்கும், உங்களுக்கு அது சிறந்ததின் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் இதே விளக்கம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயாவுக்கு இதுதான் விளக்கம் என்பது பெரும்பாலும் எல்லா அறிஞர்களும் நான் அறிந்த வரையிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலா எங்களுடைய சொத்துக்களிலே எங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ ஹலாலான முறையிலே அது எங்களுக்கு சிறந்தது. நாங்கள் நினைப்போம் தவறான முறையிலே பொருளீட்டினால் நாங்கள் அதிகமாக பொருளீட்டலாம் என்று. ஆனால் அதிலே அல்லாஹு தாலாவுடைய பரக்கா இருக்காது. அது எங்களுக்கு எதிராக ஒரு நாளைக்கு வந்து சேரும். மறுமையிலும் அது எங்களுக்கு எதிராக வந்து சேரும். நரகத்திலே ஒரு மனிதனை கொண்டு போய் தள்ளக்கூடியதாக அவனுடைய பொருளாதாரம் மாறலாம் ஹராமான முறையிலே சம்பாதித்தால். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டம் பழித்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். எப்படி? உங்களுடைய தொழுகையா உங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கியதை கைவிட வேண்டும், எங்களுடைய பொருளாதாரத்திலே நாம் விரும்பியதை செய்யக்கூடாது என்றெல்லாம் தடுப்பது உங்களுடைய தொழுகையா என்று கேட்டார்கள். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஆயாவை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? ஈ வல்லாஹ் தஅமுருஹு வ தன்ஹா, ஆம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தொழுகைதான் அவருக்கு நன்மை ஏவுகிறது, தீமையை தடுக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னஸ் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்கள், ஏதாவது மோசமான பெரிய பாவங்களையும் வல் முன்கர் இணைய பாவங்களையும் தடுக்கின்றது. அதே போன்று ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அந்த சமுதாயம் சொன்ன பதில் தான் வலௌலா ரஹ்துக லரஜம்னாக், உங்களுடைய கூட்டம் இல்லை என்றால் நாங்கள் உங்களை கல்லால் அடித்து துரத்து இருப்போம் என்று சொன்னார்கள். உங்களுடைய கூட்டம், அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூ தாலிபும் அவருடைய பனு முத்தலிப், பனு ஹாஷிம் போன்ற உறவினர்கள் உதவியாக இருந்தார்கள். சில நேரத்திலே ஒரு மூமினுக்கு அவனுடைய தவா பிரச்சாரத்திலே அவர்களுடைய கூட்டம், அவர்களுடைய குடும்பத்தார்கள், நெருங்கிய உறவினர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? உதவியாக இருப்பார்கள். இதிலிருந்து அவர் பயனடைய முடியும். அதே நேரத்திலே இவ்வாறு ஒருவருடைய குடும்ப அந்தஸ்து அல்லது அதிகாரம் இது போன்ற விடயங்களை அவர்கள் காபிர்களுடைய பக்கத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை விட அவர்கள் முற்படுத்துகிறார்கள். இது ஒரு மடமை என்றால் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது, நாம் சமூகத்தில் இவ்வாறு இருக்கிறது, குடும்பம் இவ்வாறு இருக்கிறது, எங்களுடைய நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் இவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து நாம் அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை விட அதை முற்படுத்துவது அது பிழையானது. அதனால் தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், அரஹ்துய் அஅஸ்ஸு அலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹுவை விட உங்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்களா, என்னை சார்ந்தவர்களா மிக கண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹு தாலாவை நீங்கள் பின்னால் தள்ளிவிட்டீர்களா? வத்தஹத்துமூஹு வராஅக்கும் துஹ்ரியா. எனவே யாரும் ஒரு மூமின் தன்னுடைய குடும்ப உறவை விட எல்லாவற்றையும் விட அல்லாஹு தாலாவுடைய சட்டத்துக்குத்தான், அல்லாஹு தாலாவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதனால் தான் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அந்த விடயத்திலே கண்டிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு 3 விதமான தண்டனைகளை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அதில் ஒன்று சைஹா, இன்னொன்று ரஜ்ஃபா, இன்னொன்று யௌமுத்துல்லா. அல்லாஹு தாலா சூரத்துல் ஆராஃபிலே சொல்கிற பொழுது ஃபஅஹதத்ஹுமுர் ரஜ்ஃபா என்று சொல்கின்றார். இன்னொரு 3 சூறாக்களிலே சொல்லியிருக்கிறார். 3 தண்டனைகளையும் வெவ்வேறு சூறாக்களிலே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய குற்ற செயல்களுக்கும் ஏற்ற முறையிலே தான் தண்டனை வழங்கப்படும் என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அரபியில் சொல்வார்கள் அல் ஜஸா மின் ஜின்சில் அமல். கூலி எப்படி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்றால் அவனுடைய செயலுக்கு ஏற்ற கூலி தான் கொடுக்கப்படும். உலகத்தில் ஒருவன் மோசடி செய்தால் மறுமையில் என்ன செய்யப்படும்? அவனுக்கு முன்னால் ஒரு கொடி நாட்டப்படும் தானே. இதே போன்று நாம் நிறைய ஏற்கனவே பார்த்த விடயங்களிலும் சம்பவங்களிலும் தான் ஒருவருடைய செயலுக்கு ஏற்ற விதத்திலே தான் அல்லாஹு தாலா தண்டனையையும் என்ன செய்திருக்கிறான்? அமைத்திருப்பான். அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இங்கே ரஜ்ஃபா நிலநடுக்கம் அவர்களை பிடித்து கொண்டது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஆராஃபிலே சொல்கிறான். இது ஒரு தண்டனை, அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு தண்டனை. சூரத்துல் ஆராஃபிலே இந்த தண்டனையை மட்டும்தான் அவர்கள் சொன்னார்கள். ஏன் அவர்கள் சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் அவர்களை பற்றி சொன்ன விடயம் என்னவென்றால், அவர்கள் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நாங்கள் உங்களையும் உங்களோடு ஈமான் கொண்டிருப்பவர்களையும் எங்களுடைய ஊரில் இருந்து வெளியேற்றுவோம், அல்லது நீங்கள் எங்களுடைய மார்க்கத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று அச்சுறுத்தினார்கள். அவர்களை நடுங்க செய்தார்கள். அதற்கு ஏற்ற விதத்திலே நடுக்கம் யாருக்கு வரும் என்பதை அல்லாஹு தாலா அந்த ஆயாவிலே சொல்லி காட்டுகிறான். அவர்கள் ரஜ்ஃபா. அதே மாதிரி சூரத்து ஹூதிலே அதாவது அரபியிலே, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆராஃபுடைய இதில் இர்ஜாஃப் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி மக்களை அச்சுறுத்துகின்ற இந்த செயல்பாட்டுக்கு. எனவே அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் ரஜ்ஃபா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஹூதிலே நீங்கள் பாருங்கள். சூரத்துல் ஹூதிலே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகாசித்தார்கள் பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான். சூரத்துல் ஹூதிலே சொல்கிற பொழுது, அவர்கள் உங்களுடைய தொழுகையாங்களுக்கு இதெல்லாம் ஏவுகிறது, நீங்களோ பெரிய ஞானியா இருக்கிறீர்கள், பெரிய அறிவாளியா இருக்கிறீர்கள், அப்படி என்றெல்லாம் பரிகாசித்தார்கள். அல்லாஹு தாலா என்ன செய்தான்? ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய சப்தத்தை அவர்கள் உயர்த்தினார்கள். அதனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன தண்டனை? அவர்களுக்கு பெரும் சத்தம் அவர்களை பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் இறந்து போனார்கள். இதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதே போன்று சூரத்து ஷுஆராவில் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு யௌமுத்துல்லா, அந்த துல்லாவுடைய நாளின் தண்டனை கிடைத்தது. பெருமேகம் நாம் சொன்னோம், அந்த மேகத்துடையிலிருந்து அவர்களுக்கு வேதனை இறக்கி அருளப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? சூரத்து ஷுஆராவிலே நீங்கள் பொய்யர்களில் ஒருவர் என்று நாங்கள் நினைக்கிறோம், நிச்சயமாக நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி, அப்படி என்றால் எங்களுக்கு வானத்தில் இருந்து ஒரு தண்டனை இறக்குங்கள் என்று அவர்களா கேட்டார்கள். அல்லாஹ் தாலா என்ன செய்தான்? உங்களுக்கு தண்டனையா வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்திருக்கிறான்? அவர்களுக்கு வானத்திலிருந்து தண்டனையை இறக்குகிறான். அங்கே என்ன சொல்கிறான்? அவர்களை யோமுத்துல்லாவுடைய அதாப் பிடித்து கொண்டது. யோமுத்துல்லா இன்னஹு கான அதாப யௌமின் அதீம், அது ஒரு மகத்தான நாளின் வேதனை என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். வரலாற்றிலே அந்த நாள் அவர்களுக்கு 7 நாள் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த கடுமையான சூடு, கடுமையான வெப்பம், அவர்கள் தாங்க முடியாது, வீட்டுக்குள் இருக்க முடியாது, மரங்களுக்கு கீழால் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வெப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 7வது நாள் தான் இந்த ஒரு மேகம் அவர்களுக்கு வந்த நேரத்தில், அவர்கள் வெளியே போகிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மேகம் வரவே, அந்த மேகத்துக்கு கீழால் எல்லோரும் ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அந்த நெருப்பை, அனலை, மழை போன்று பொழிய செய்து அவர்களை அழித்ததாக வருகிறது. எனவே இந்த 3 தண்டனைகளும் அவர்களுக்கு ஒரே நேரத்திலே நடக்கின்றது. இதனால் அவர்கள் அழிந்து போகின்றார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட விடயங்களை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.